ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, அடிமையினுடைய வீட்டார் சார்பான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு அருமையானதொரு நினைவு கூறுதல் ஆராதனையை நீங்க அனுசரிச்சிருப்பீங்க. உங்களையும் உங்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையையும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க தேவன் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்திருப்பார்னு நாங்க நம்புறோம். எப்படி போச்சு உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஆண்டு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, மற்றொரு ஆண்டு. இந்த ஆண்டில் நாம் சென்ற ஆண்டை விட அதிகமான கனிகளை கொடுக்கவும், இன்னும் கொஞ்சம் இரண்டாம் திரைக்கு பக்கத்துல போகவும், நம்முடைய மாம்சமாகிய திரையை கடந்து போவதற்கும் நாம் ஆயத்தமாக வேண்டும் அன்பானவர்களே. இந்த வால்யூம் ஸ்டடீஸ் இன்னும் ரொம்ப குறிப்பா 6வது வால்யூம் எல்லாம் ரொம்பவும் பிரயோஜனமான வால்யூம். இந்த 2 கடைசி வால்யூம்ஸை நாம நிறைவு செய்வோம். தேவனுக்கு சித்தமானால் அது நிறைவு செஞ்சதற்கு பிற்பாடு அதே அந்த வால்யூம்ஸ், இது வரைக்கும் நம்ம படிச்ச வால்யூம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி பாருங்க. நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய குறிப்புகள் அல்லது ஞாபகப்படுத்தின காரியங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அர்ப்பணிப்பு தான் இந்த அழைப்பிலேயே, இந்த வாழ்க்கையிலேயே வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அன்பானவர்களே. இந்த ஒரு தொகுதி தலைப்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவு ஆகுதல். இதுல இந்த ஒப்புரவாகுதல் திட்டத்தை முதல் எழுதினது யாரு அப்படின்னு நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதனுடைய நடத்துனர் யார் இதை நடத்துறாங்க, இது யாரு முன்னின்று ஒப்புரவாகுதல் திட்டத்தை பிதாவாகிய தேவன் உருவாக்கிட்டாரு. பட் இதை இயக்குகிறவர் யார்? அது ஒரு அருமையான வார்த்தையா இருக்கும். Who is the director? Who is the conductor of this atonement plan? இந்த தேவனையும் மனிதரையும் ஒப்புரவாக்கக்கூடிய இந்த ஒரு திட்டம் தீட்டினவர் பிதாவாகிய தேவன். இதை நடத்துறவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தரேசு. இப்ப அந்த கர்த்தரேசு எப்படிப்பட்டவர்? அவர் அதுக்கு தகுதியானவரா? ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தரா அவர் வாய்ப்பு பெறுவாரா? ஒப்புரவாக்குதலின் ஊழியராக அவர் வருவாரா? அப்படிங்கிறத நாம பார்க்க முயற்சி செய்யறோம். யார் இந்த மத்தியஸ்தர், யார் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியர் என்று சொல்லி பார்க்கும்போது அவரை தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இப்போ கவனித்து கொண்டு வருகிறோம். அவரு எப்படிப்பட்டவர்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அது ரொம்ப முக்கியம். பிதாவாகிய தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே ஒரு ஜீவி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் கர்த்தர் இயேசுவை லோகோஸாக தூதர் சுபாவத்துல சிருஷ்டிச்சார். அவர் தன்னை அர்ப்பணிக்க பண்றதுக்கு காரணமும் பிதாவாகிய தேவன் தான். பட்டதுக்கு அப்புறம் அவரை மரியாளின் வயிற்றுக்குள் அனுப்பினவர் யாரு அப்படின்னா பிதாவாகிய தேவன். ஆனா வந்தவர் யாருன்னா அதே லோகோஸா இருந்தவர் தான் மரியாள் வயிற்றுக்குள்ள வந்தார். பிற்பாடு கர்ப்பம் தரித்து சிறுவனாக, வாலிபனாக, ஒரு பெரிய மனுஷனாக, புருஷனாக அவர் வந்தார். அவர் பெரிய புருஷனாக ஒரு 3.5 ஆண்டுகள் உடன்படிக்கை ஜீவியத்திற்கு பிற்பாடு அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்தார். பிற்பாடு அவருடைய பாடு மரணங்கள், அதுல இருக்கிற பாடம், அப்பம், திராட்சரசம், இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அவரு மீண்டும் தேவன் ஆவியில உயிர் தெளிப்பிட்டார். மாம்சத்துல இல்ல, அவருடைய உயிரற்ற சரீரத்தை தேவன் ஒரு இடத்துல பக்குவமா வச்சிருக்கிறாரு, பாதுகாப்பா ஒரு பெட்டகத்துல வச்சிருக்கிறாரு. பட் கர்த்தர் இயேசுவினுடைய ஆவி அதுக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் கொடுத்து அந்த ஆவிக்குரிய சரீரம் ஒரு அழியாமை சுபாவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல அவரை குறிச்சு நிறைய கேள்விகள் இருக்கு. எப்படி
நீங்களே சொல்றீங்க ஆதாமுக்குள் பிறந்த யாருமே ஆதாமுக்கு ஈடு இணையாக ஒரு பலி செலுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஆதாமுக்குள்ள பிறந்த மரியாள் அவங்க ஒரு விழுந்து போன ஸ்திரீ. அந்த விழுந்து போன ஸ்திரீ கிட்ட பிறக்கக்கூடிய கர்த்தரேசு அவர்கிட்டயும் பலவீனம் இருக்கும் தானே. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஆதாமுக்கு இணையான பலியாக அவர் வருவாரு? சோ ஜாஸ்மின் சிஸ்டர், நீங்க இதுக்கு பதில் சொல்றீங்களா? இப்ப உங்களை பார்த்து யாராவது இந்த கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மரியாளுக்கு ஒரு விழுந்து போன சரீரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறந்த கர்த்தரேசு கூட ஒரு விழுந்து போன நபராகத்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆதாமுக்கு இணையாக பரிபூர்ண மனுஷனாக கர்த்தரேசு எப்படி ஈடு இணையான பலியாக வருவாரு? இது வர முடியாது, எப்படி? சோ ஜாஸ்மின் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. பிரதர், அவர் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர் பிரதர். அவரு கர்ப்பமா உற்பத்தியானவரு. ஆனா மரியாள் கிட்ட தானே பிறந்தாரு. அது எப்படி மனித சுபா? மரியாதைய வந்து தேவன் தானே சூஸே பண்ணிருக்காங்க. அவங்களோட மரியாளுடைய சரீரத்துல இருந்து தானே வருது. மரியாள் பலவீனமான ஆளு. இதத்தான் நம்ம பார்த்தோம் கடந்த முறை. இதை வச்சுதான் நம்ம வந்து முடிச்சோம். ஓகே ஜெயந்தி சிஸ்டர், நீங்க ஏதோ பேச வரீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரதர் நான் சொல்லட்டுமா? ஐடியில இருக்காங்க. ஓகே, நீங்க சொல்லலாம் சிஸ்டர். ஏன்னா வந்து அவரு வந்து பிதாவினுடைய சிந்தை விந்து, அவருடைய குழந்தை. ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம், நீங்க கடைசியா எடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை உருவாகுறதே வந்து அந்த அவங்க அப்பாவுடைய எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த இதுல இருந்துதான் அந்த குழந்தையுடைய முழு இதுவும் வந்து ஒரு எப்படின்னா ஒரு வாடகை பொருள் மாதிரிதான். அப்படிதான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கு சயின்டிபிக்கா கூட நீங்க நிறைய ப்ரூஃப்ஸ் வச்சீங்க. அவ்வளவுதான் பிரதர் எனக்கு ஞாபகம் இருக்கு. சாரி. நீங்க சொன்னது சந்தேகமே பட வேண்டாம், நீங்க சொன்ன காரியம் கரெக்ட் சிஸ்டர். ஜெயந்தி சிஸ்டர், நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? பொள்ளாச்சி ஜெயந்தி சிஸ்டர். இல்லைங்க பிரதர், தேங்க்யூ. ஓகே ஓகே அன்பானவர்களே, இப்போ பாருங்க, நமக்கு இப்போ ஜெயந்தி சிஸ்டருக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து பதில் சொன்னாங்க, அந்த காரியங்கள் தான். ஸோ இதுல பிரதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வியினுடைய பதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒப்புருவாக்குதலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறவர் எப்படி மாசு இல்லாம இருப்பாரு? ஒப்புரவாக்குதலை நடத்தக்கூடியவர் எவ்விதம் மாசு இல்லாம இருப்பாரு? அவருதான் யாருக்கு மூலமா பிறந்திருக்கிறாரு அப்படின்னா மரியாள் மூலமா பிறந்திருக்கிறாரு. அப்போ இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து தெய்வ குழந்தை. இவர் வந்து தெய்வ குழந்தை. மரியாள் வந்து ஒரு தெய்வமா தான் இருக்கணும். மரியாள் வந்து ஒரு தெய்வமா தான் இருக்கணும். அதனாலதான் தெய்வத்தினாலதான் தெய்வத்தை பிறக்க வைக்க முடியும். சோ மரியாள் வந்து ஒரு புனிதவதி, அவங்க வந்து ஒரு தெய்வ குழந்தை. அந்த தெய்வ குழந்தைக்குதான் கர்த்தரேசு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பரிசுத்த கருவாக உருவாகி வந்திருக்கிறாங்க. அதனால மரியாள் கருவுற்ற நாள்ல நாம எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் கருவுற்ற நாள்னு சொல்லிட்டு அது ஏதோ தப்பான ஒரு தேதியை போட்டு விட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா இவரு எவ்விதம் அப்படி வந்தார் அப்படிங்கிற போது யோபு 14:4 நம்ம படிச்சோம். அசுத்தமானதிலிருந்து ஒரு சுத்தமானதை கொண்டு வர உன்னால் முடியுமா அப்படிங்கிற போது, இந்த அசுத்தம் யாரை குறிக்குது அப்படின்னா மரியாளை தான் குறிக்குது. மரியாளுக்குள்ள இருந்து சுத்தமானது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தரேசு. சோ இந்த வசனம் வந்து அவங்களுக்கு தெரியல. மரியாள் புனிதமா இருந்தா மாத்திரம்தான் புனிதத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க மரியாளை புனிதவதி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா இங்க அப்படி இல்லை. ஆதாமுக்குள் பிறந்த எல்லாருமே அபூர்ணர்கள் தான். மரியாள் வந்து ஒரு பூரணமான ஸ்திரீ கிடையாது, அபூர்ணமான ஸ்திரீ தான். அப்ப எப்படி ஒரு பூர்ணமான குழந்தைய அவங்க கொண்டு வந்தாங்கிற போது 3 காரணங்கள் நாம் பார்த்தோம், நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதாவது மரியாளும் ஆதாமின் விழுந்து போன சந்ததியின் ஒரு அபூர்ணமான நபர் தான், பாயிண்ட் நம்பர் 1. 2வது, ஒரு குழந்தை பேரு
பிறக்க வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு முழு முதற் காரணம் யார் என்றால் ஒரு தந்தை, தாய் அல்ல. வெறுமனே ஒரு தாய் மாத்திரம் இருக்கும்போது கரு உருவாகுவது கிடையாது. சோ பிள்ளை பேருக்குரிய அந்த உயிர் ஆற்றல் அது தந்தையினிடமிருந்தே வருகின்றது. 2 காரணங்கள் பார்த்தோம். மூன்றாவது, யோசேப்பு இயேசுவின் தகப்பன் அல்ல, பிதாவாகிய தேவனே கர்த்தர் இயேசுவின் பரிபூர்ண தந்தையாக இருக்கிறார். அவர் அந்த கருவை மாம்சமாக்கி, அதுதான் அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் யோவான்ல. ஒரு லோகோஸாக இருந்தவரை ஒரு மாம்ச கருவாக தேவன் மாத்துறார். மாற்றி அக்கருவை மரியாளினுடைய அங்க பிறக்கும் படிக்கு அங்கே வைக்கிறார். வைக்கும் போது அங்க தேவன் தன்னுடைய ஆவிக்குரிய செய்கைகளை செய்கிறார். மற்றொன்று, ஒரு இந்த இடத்துல மகனை பெற்றுக்கொள்வதற்கு, கருவை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலையும் மரியாளுடைய ஈடுபாடு எதுவுமே இல்லை. மாறாக அங்க ஒரு அறை போன்ற, ஒரு வாடகை அறை போன்ற ஒரு அம்சத்தை தான் அங்க மரியாள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சரகேட் மதர்ஸ் அப்படிங்குவாங்க. சரகேட் மதர்ஸ் அப்படின்னா கரு மாத்திரம் இருந்தா போதும், அந்த அம்மாவுடைய வயிற்றுல நாம கொடுத்து ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கலாம். இது நிறைய பணக்காரங்க எல்லாம் பண்றாங்க இன்னைக்கு காலத்துல. அப்போ வாடகை தாய் அப்படிங்கிற தமிழ்ல கான்செப்ட், அந்த பேரு என்னன்னா வாடகை தாய். தங்கள் கருவறையை அவங்க பிள்ளை பேரு நடக்குவதற்குரிய ஒரு அறையாக அவங்க என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அதனாலதான் தமிழ்ல பாருங்க அருமையா பேரு வச்சிருக்காங்க, கரு அறை, வாடகை அறை, வாடகை வீடு அப்படிங்கிற மாதிரி. ஒரு கர்ப்ப ஸ்தலம் என்ன அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு சமமாக இருக்கு. அப்ப மரியாளுடைய பங்கு என்னன்னா குழந்தையை வளர்ப்பதுதான். ஆனா கரு உருவாக யார் உதவி செஞ்சது? தேவனுடைய ஆற்றல், பரிசுத்த ஆவி, சுத்த ஆவி. சோ அதுதான் மரியாளுடைய வயிற்றுக்குள்ள அந்த கருவை உருவாக்கி இருக்கு. மாம்சீக சித்தத்தின்படி, புருஷ சித்தத்தின்படி கர்த்தர் உருவாகல, அவர் தேவ சித்தத்தின்படி உருவாக்குனாரு. இதை நாம வெளிப்படையா யாரு இந்த உலகத்திலிருந்து நம்ம கிட்ட கேட்டாலும், இறந்து போனவங்களே நம்ம கிட்ட கேட்டாலும் அவங்க கிட்ட தெளிவாக இந்த 3 காரணங்களை சொல்லணும். அதுதான் வால்யூம்ஸ் படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், வால்யூம்ஸ் கேட்கிறவங்களுக்கும் வால்யூம்ஸ் கேட்காதவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ சகோதரி ஜாஸ்மின் நமக்கு 5வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை நமக்கு படிப்பாங்க. கொஞ்சம் வாசிக்கலாம். அத்தியாயம் 5, ஒப்புரவாகுதலின் மத்தியஸ்தர் தம் சகோதரருக்கு ஒப்பானார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர். ஓகே, அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை வச்சு நிறைய பேர் உங்ககிட்ட பேசுவாங்க. மெயினா JWல இருந்து பேசுவாங்க, அல்லது வேற ஏதாவது Wல இருந்து கூட பேசுவாங்க. சோ அவங்க என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி, கர்த்தர் இயேசு சகோதரர்களுக்கு ஒப்பானவர், அவர் மனிதனே அல்லாமல் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்த்தர் இயேசு தேவன் கிடையாதுங்க. அவர் ஒரு மனிதன். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பானவர். அவருடைய சகோதரர்கள் யாரு அப்படின்னா சீஷர்கள். அந்த சீஷர்களுக்கு ஒப்பானார் அப்படின்னு அந்த வசனத்துல வருது. சோ அதனால அவரும் ஒரு மனுஷன் தான். இப்போ உங்களுடைய டாஸ்க் என்னன்னா, லைன்ல இருக்கிற உங்களுடைய டாஸ்க் என்னன்னா, உங்களை யாராவது ஒருவர் சகோதரர்களுக்கு ஒப்பானார்னு சொல்ற அந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தை காட்ட முடியுமா? யாராவது எபிரேயர் 2 பிரதர்
எபிரேயர் 2ன்னு சொல்றாங்க. யாரோ ஒரு பிரதருடைய வாய்ஸ் கேட்டுச்சு. யாரோ ஓகே, யாராவது சொல்லலாம்? எபிரேயர் 2:17 பிரதர். கரெக்டா சொன்னீங்க. எபிரேயர் 2:17 படிச்சிடலாங்களா? படிச்சிடலாம் பிரதர். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. சோ சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. இந்த வசனத்துல சகோதரர்களுக்கு ஒப்பானவர்னு பைபிள் இருக்குங்க. இப்படின்ட்டு சில பேரு எப்படி நாம கண்களை மூடிட்டோம்னா இப்ப ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சில பேர் சொல்லுவாங்க. அவங்க கண்ணை மூடிட்டாங்கன்னா ராத்திரி ஆயிடுச்சு அப்படிங்குவாங்க. இத்தனைக்கும் அவங்க மதியானம் தான் இருக்கிறாங்க. மதியானம் அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு இருட்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா இருட்டாயிருமா? சோ அந்த மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்குள்ள நம்மளவே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இவரு சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லுதே, அப்ப அவர் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ சகோதர சகோதரிகளே, என்ன பண்ணலாம்? இப்ப இதுல இருக்கிற ஒரு காரியம் ட்ரினிட்டி, திருத்துவம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இயேசு யாவே தேவன் பரமசிங்காசனத்துல இருக்கிறவர் தான் மரியாள் வயிற்றுக்குள்ள பூந்துட்டாரு. பரமசிங்காசனத்துல இருந்த யாவே தேவன் தான் இந்த சீட்டை காலி பண்ணிட்டு ஒரு 33 வருஷம் ஃபர்ஸ்ட் மரியாள் வயிற்றுக்குள்ள ஒரு 10 மாசம் இருந்து 10 மாசமோ 9 மாசமோ இருந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு 33 வருஷம் இந்த பூமியில இருந்தாரு. சிலுவையில மரிச்சது, உயிர் தெழுந்தது எல்லாமே யாகோவா தேவன் தான். அவரு இங்க பூமிக்கு வந்த 33 வருஷம் பரலோகம் காலியா இருந்தது அப்படின்னு பிதா தான் குமாரன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற மாதிரி சகோதரர்களுக்கு ஒப்பானார் அப்படிங்கிற போது அவர் யார் அப்படின்னா மனுஷங்களா அவர் இருக்கிறாரு. இப்போ ஜீசஸ் பயங்கரமா பேசுறாரு இப்ப அப்படின்னா, ஆமா இருக்கிற பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களை விட அவர் நல்லா பேசுவாரு, ரொம்ப ஞானி. இருக்கிற எல்லா மனுஷங்களை விட அவருக்கு இரக்கம் ஜாஸ்தி, ரொம்ப சூப்பரா கிளாஸ் எடுப்பாரு, நல்ல போதகரு. அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தான். புத்தர், இயேசு, காந்தி. இதுல இயேசு புத்தரு காந்தி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சகோதரர்கள்னு சொல்றது இங்க மனுஷங்களை தான் சொல்லுது. சோ மனுஷங்களுக்கு ஒப்பா இருக்கு. இப்படிதானே உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு பிரதர் எழுதுறாரு. ஆக்சுவலா இது பதில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவர் பரிசுத்தமானவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். ஆனாலும் சகோதரர்களுக்கு ஒப்பாவது எப்படி? அவருடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தம் இல்லாதவர்கள், குற்றம் உள்ளவர்கள், மாசுள்ளவர்கள், பாவிகள். ஆனா சகோதரர்களுக்கு ஒப்பானார், ஆனா பரிசுத்தமா இருக்கிறாரு, பாவம் இல்லாம இருக்கிறாரு, மாசு இல்லாம இருக்கிறாரு. இது எப்படி அப்படின்னா, முதல்ல அங்க இந்த வசனத்துல வர்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன பதில்? இந்த வசனத்தை வச்சே நாம் சொல்லணும். பதில் சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. கேள்வி இன்னொரு முறை சொல்லுங்க பிரதர். ஓகே, கேள்வி என்னன்னா, கர்த்தர் இயேசு சகோதரர்கள் போலல்ல, சகோதரர்களை காட்டிலும்
அவர் மாசில்லாதவர், குற்றமற்றவர், பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர். அப்படி இருக்கும் போதும் அவர் எப்படி சகோதரர்களுக்கு ஒப்பாகிறாரு? இந்த கேள்வி. அவரு சகோதரர்களை போலவே பாவியினுடைய அந்த ரூபத்தை எடுத்தாரு, மனுஷ ரூபம். ரெண்டாவது அந்த பாவம் ரெண்டாவதுன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, அது கரெக்டா கேட்கல சிஸ்டர். அதாவது வந்து சகோதரர்கள் வந்து பாவத்துல கருத்தரிச்சு பாவமான மனுஷர்கள் பிரதர். அவங்களுடைய பாவங்களுக்காக இவர் தன்னுடைய பாவத்தை வந்ததுனால அவர் அவர்களுக்கு ஒப்பாவரா பார்க்கப்பட்டார் பிரதர். ஓஹோ, சரி. இன்னொருத்தங்க யாராவது? சாத்தானால சோதிக்கப்படும்படி குறுக்கு வழியில கூட தன்னுடைய வந்து தேவனுடைய குமாரன் நிரூபிச்சிருக்கலாம் பிரதர். ஆனா அப்படி அவர் நிரூபிக்காம நேர்மையான வழியில சுத்தத்தை எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சாரு. எந்த இடத்துலயும் ஒரு பெருமை பாராட்டல, தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. தேங்க்யூ சிஸ்டர். உங்க யோசனைகள், உங்க சிந்தனைகள் நல்லா இருந்துச்சு. வேற யாராவது? ஓகே, நம்ம பதிலுக்குள்ள கடந்து போகலாம் அன்பானவர்களே. இப்போ உங்களுடைய பதில்களை நாம செக் பண்ணி பார்ப்போம், பிரதர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த வசனத்துல வர்ற சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது அப்படிங்கிற போது, இந்த சகோதரர்கள் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? யாரை குறிக்குதுன்னு சொல்றதை விட யாரை குறிக்காதுன்னு சொல்லலாம். யாரை குறிக்காதுன்னு சொல்லலாம். சிஸ்டர், உங்களுடைய ஐடி ஓபன் ஆயிருக்கு, மியூட் போடல. ஓகே, அப்ப அன்பானவர்களே, அந்த சகோதரர்களுக்கு ஒப்பானார் அப்படிங்கிற போது சகோதரர்களுக்கு எந்த சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கணும். இந்த வசனத்துல வர்ற எபிரேயர் 2:17 வர்ற சகோதரர்கள்ங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பூமி முழுவதும் சகோதர சகோதரிகளா இருக்கிறாங்க பாருங்க, நம்மளுடைய சகோதர சகோதரிகளா, பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை செய்யறவங்க, சக மனிதர்கள், இவங்கள இந்த வார்த்தை சகோதரர்கள் குறிக்கல. அத நம்ம மெயினா சொல்லணும். அப்ப சகோதரர்கள் யார குறிக்குது அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை மனமுருக அன்பு கூர்ந்து அவருடைய பாடு மரணத்தை யோசித்து பார்த்து அவருடைய ஈடுபலியின் புண்ணியத்தை விசுவாசித்து அவர்கிட்ட அர்ப்பணிச்சு அவரை பின்பற்றி வரேன்னு சொல்ற பாத அங்கங்கள், அல்லது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பின்னடியார்கள். அந்த பின்னடியார்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்ட சகோதரர்கள் தான் இந்த 2:17 வர்ற சகோதரர்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நாம வர்றதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் தெய்வீக திட்டத்துல என்ன தளத்துல இருந்தோம்? ஆர்கோட்ல நாம இருந்தோம். அப்போ கர்த்தருடைய சத்தியம் கேட்டு நாம ஞானஸ்நானம், உடன்படிக்கை, அர்ப்பணிப்பு இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நாம எந்த லைனுக்கு போயிட்டோம்? என் கோட்டுக்கு போயிட்டோம். என் கோடு
மனிதர்களிலேயே வச்சு பரிபூர்ண மனுஷனாக இருந்த ஆதாம் இருந்த ஒரு கோடு. அதே கோட்ல ஆபிரகாம் வர்றாரு. ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிய சபையும் அங்க அதே கோட்ல வருது. அப்ப அவருடைய சீஷர்களுக்கு உதாரணமாக நம்ம இதை பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்த ஆரம்ப காலத்துல அப்போஸ்தலர்களுடைய காலத்துல 2வது அதிகாரம், அதாவது கர்த்தரை மரிச்ச 50வது நாட்கள்ல நிறைய பேருக்கு பரிசுத்தாவி சத்தியாவி கிடைச்சோம்னா அவங்க எல்லாரும் சபையினுடைய சீஷர்களா மாறிட்டாங்க, அங்கங்களா மாறிட்டாங்க. அவங்கதான் நம்மளுடைய 1,44,000 ஆரம்ப கால நபர்கள். இந்த நபர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நீதிமான் ஆக்கப்பட்டவர்களா மாறினாங்க. ஒரு காலத்துல அவங்க தேவனுக்கு தூரம், பொல்லாதவர்கள். ஆனா பெந்தேகோஸ்தேக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்துவின் பின்னடியார்களாக இருக்கிறாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இவங்களைத்தான் நாளைக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா தேவன் இவங்களுக்கு தான் உடன் சுதந்திரர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாரு. கர்த்தர் இயேசுவினுடைய தம்பி தங்கச்சிகள் யாருன்னா இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதர சகோதரிகள். இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவங்களுடைய பரிபூர்ணத்துக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் புண்ணியங்கள் சாற்றப்பட்டிருக்கு. இந்த சகோதரர்களுக்கு மட்டும். புது சிருஷ்டியாக யாரெல்லாம் மாறி இருக்கிறாங்களோ, பழைய சிருஷ்டியில இந்த சகோதரர் வார்த்தை செட் ஆகாது. புது சிருஷ்டியில தான் இந்த சகோதரர் வார்த்தை செட் ஆகும். அப்படி பார்க்கும்போது அப்ப உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் இல்லையா? ரத்த பாசத்தின்படி அவங்க எல்லாரும் நோவாவுக்கு கீழே ஆதாமுக்கு கீழே பிறந்தவங்க தான். ஆனா ஆவிக்குரிய தளத்துல பார்க்கும்போது அவங்க எல்லாரும் யாருடைய குழந்தைகளாக இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா யோவான் 8:44. யோவான் 8:44 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமாங்க. சோ சகோதர சகோதரிகளே, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் யாருடைய பசங்க அப்படின்னா சாத்தானுடைய பசங்க. அவன் அவங்க பசங்க எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கிறார். அந்த பசங்க எல்லாரும் விழுந்து போன நிலைமையில இருக்கிறாங்க. அந்த பசங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பொய் அந்த மாதிரி இருக்கு, மாயையான வாழ்க்கை. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆனா நம்மளையெல்லாம் தேவன் தத்து எடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் மூலமா தத்து எடுத்துட்டாரு. அடாப்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், புத்திர ஸ்வீகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம தான் நிஜமாகவே பிதாவாகி தேவனுடைய கர்த்தர் இயேசுவுக்கு அடுத்த வாரிசுகள். கர்த்தர் இயேசு சேஷ்ட புத்திரன். அவரோடு கூட பிறந்தவர்களாக நம்மளை பாக்குறாரு தேவன். எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுங்களா அது? சோ அந்த எபிரேயர் 2வது அதிகாரம் 17 வரும்போது ஜீசஸ் கிரைஸ்டனுடைய அவருடைய புது சிருஷ்டிகளான ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட பின்னடியார்கள் தான் யாரு அப்படின்னா அந்த சகோதரர்கள். இந்த சகோதரர்களுக்கு ஒப்பாகும்படிக்குதான் தேவன் கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். நம்மள மாதிரி கர்த்தர் இயேசு விழுந்து போன மாம்சத்துல மாறி இருந்தாருன்னா எல்லாருக்குமே அவர் சகோதரர். ஆனா இப்ப இவர் உண்மையாலுமே யாருக்குதான் சகோதரர் அப்படின்னா அர்ப்பணிப்பு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சகோதரர். இயேசு அண்ணா. சோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கருத்தை நாம் வச்சுக்கணும். இப்போ எபிரேயர் 2:17 நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்.
அதுல இருக்கிற சகோதரர்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தான் இங்க வேற. சோ இது நமக்கு புரிஞ்சு போச்சு. கர்த்தர் இயேசு எக்காரணத்தை கொண்டு ஒரு விழுந்து போன மனுஷனுக்கு சமமாக அவர் இல்லை, மாறாக அவருக்கு சமமாக சில சகோதரர்களை தேவன் எழுப்பி இருக்கிறாரு என்கிற காரியத்தை நாம் புரிஞ்சிருக்கணும். சோ இதுக்கப்புறம் இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது, அவர் பூமியில் இருந்த நாட்கள்ல எப்படி பரிசுத்தாவியில இருக்கிற ஒரு நபரு இந்த கேடு கட்ட மாம்சத்துக்குள்ள இருக்கும்போது, இந்த விழுந்து போன மாம்சத்துக்குள்ள இருக்கும்போது என்னென்ன சோதனைகள் ஒரு மனுஷனுக்கு மாம்சத்துல வரும் அப்படிங்கிற எல்லா சோதனைகள்லையும் எல்லா கோணங்கள்லையும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் பரிபூர்ண மனுஷனா இருந்ததுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆனா நாம் ஆவிக்குரிய வகையில நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா மாம்சீக ரீதியா பார்க்கும்போது நம்மளுடைய சரீரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது விழுந்து போனது. 7ஆம் தூதன் சொல்லும்போது சொல்லுவாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருமைத்தன்மை உள்ளது. இருமைத்தன்மை, டுவாலிட்டி, டூயல் சிம் சொல்றோம் இல்லைங்களா, ஒரே செல்லுல 2 சிம் போடலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு மானும் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு ஓனாயும் இருக்கு. இந்த ஓனாய் பழைய மாம்சம், இந்த மான் நீதிமானாக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டியினுடைய சிந்தை, 2 இருக்கு. எது அதிக போஜனம் பண்ணுதோ அது நல்லா ஓடும், எது அதிக போஜனம் பண்ணுதோ அது நன்கு வளரும். அப்ப ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் பார்க்கும்போது நம்மள மாதிரியே கர்த்தர் இயேசு பூமியில இருந்தபோது ஒரு சரீரத்தினுடைய ஆவியும் இருந்தது, சிந்தை, அதுதான் சுய சித்தம். இன்னொன்னு அவருக்கு ஒரு புது சிந்தையே இருந்துச்சு, தேவ சித்தம் செய்யற புது சிந்தை. இது 2க்குமான போராட்டங்கள்ல பல முறை அவரு தன்னுடைய சொந்த மாம்சத்தை அடக்கி ஆண்டிருக்கிறார். சிலுவையில கூட அடக்கி ஆண்டார். சிலுவையில கூட அவருடைய மாம்சம், இப்ப கூட நீங்க இறங்கினீங்கன்னா, இந்த கல்லறை இந்த சிலுவையில இருந்து இறங்கினீங்கன்னா லட்சோப லட்ச ஜனங்கள் உங்களை வழிபடுவாங்க அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு சோதனையாக இருந்தது. அத பல மனுஷங்க மூலமா கூட கேட்டிருப்பான் பிசாசு, நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா அப்படிங்கிற. அது ஆக்சுவலா சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது, அது கர்த்தரை சோதிச்ச வார்த்தை. நான் காட்டுட்டா, நம்மளா இருந்தா ரோஷத்துல, அவமானத்துல, கோவத்துல, நான் ஒரு தேவகுமாரன் என்னை பார்த்தா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஆணியெல்லாம் புடுங்கிட்டு அந்த சக்தியெல்லாம் திரும்பவும் எடுத்துக்கிட்டு லேகியோன்களை ஆர்டர் போட்டு அந்த கொல்கதாவே கொலைக்களமா மாத்திருக்கலாம். நம்மளா இருந்தா அப்படி பண்ணிருப்போம். ஆனா கர்த்தர் இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் சுவிசேஷத்தை கொண்டே வரல. ஆனா அவருக்கு அந்த சோதனைகள் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி நமக்கும் சோதனைகள் இருக்கு. நம்ம சோதனைகள்ல சில சமயம் விழுந்துடுறோம். நம்ம விழும்போது ஏன் விழுந்தோம், எப்படி விழுந்தோம், எதனால விழுந்தோங்கிறது நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மத்தியஸ்தருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை மாம்சீக சரீரத்திலேயே தேவன் வர வச்சார். அதே சமயம் அவருடைய சரீரத்தை ஈடுபலியாக கொடுக்கவும் வச்சார். இதுதாங்க ரட்சிப்பின் திட்டம், இதுதான் ஒப்புரவாக்குதலின் திட்டம். கர்த்தர் இயேசுவ மாம்ச சரீரத்துல வர வைக்கிறதுனால அவ்வளவு நன்மைகள் இருக்கு. நமக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஆப்போசிட்ல ஒரு பேக் பயங்கர வெயிட்டா இருக்கு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இந்த பேக் உன்னால தூக்க முடியலையா, இத போய் நீ தூக்க மாட்டேங்கிறிய அப்படிங்கிற போது, இங்க ஒரு நிமிஷம் தூக்கி பாருங்க அப்படிங்கிற போது அவர் தூக்கி பாக்குறாரு, பயங்கர பலமா இருக்காது. இப்ப அவர் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? ஜாஸ்மின் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டார் பிரதர். ஏன்னா தூக்கி பார்த்துட்டாரு, வெயிட் பயங்கரமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையாலுமே அது வெயிட் தான் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்குவார் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்மள மாதிரி பல சோதனைகள்ல சோதிக்கப்பட்டு ஜெயிச்சவர் அவர் சொல்றாரு பாருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிற. உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி தன்னுடைய மாம்சத்தையும் ஜெயிச்சிருக்கிறது. நாங்கள் சொல்வது உண்மையானால் 7ஆம் தூதன் தான் மரிக்கும் போது ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்துதான்.
அவர் முணங்குற மாதிரி. அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாத்தான் முறியடிக்கப்பட்டான் அப்படிங்கிற வார்த்தை. சாத்தான் முறியடிக்கப்பட்டான் அப்படிங்கிற வார்த்தை. நான் முறியடிச்சேன் இல்ல, முறியடிக்கப்பட்டான். ஓகே, சோ அப்ப பார்க்கும்போது நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டு அவர் காரியங்களை அவர் புரிஞ்சுட்டார். இப்ப நம்ம போயிட்டு இந்த பாயிண்ட்ல எனக்கு சோதனை இருந்துச்சு அப்படின்னு நாம் பேசணும் கர்த்தர்கிட்ட. இது எனக்கு சிரமமாக இருக்கு, இந்த விஷயம் எனக்கு தாண்டறதுக்கு கஷ்டமா இருக்கு, இது என்னுடைய கைகளுக்குள் அகப்பட மாட்டேங்குது, இதை என்னால் முறியடிக்க முடியல, இதை என்னால சாகடிக்க முடியல, நான் சிலந்தி கூட எல்லாம் ஒட்டடையை அடிச்சிடுறேன் ஆனா சிலந்தி அடிக்க முடியல. இது மாதிரி நாம் பேசும்போது நமக்காக போக்கையும் வரத்தையும் உண்டு பண்ணுவார் கர்த்தர். அதுக்குதான் நம்ம அந்த பாவ காரியத்தோடவே தொடரும் போது தேவன் கிட்ட ஒப்புரவாக முடியாது. இந்த சகோதரர்கள் முதலாவது தேவன் கிட்ட ஒப்புரவாகணும். இவங்களுடைய எண்ணிக்கை பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த உலகமும் ஒப்புரவாகணும். இதுதான் திட்டம். திட்டத்தில் இருக்கிற ஸ்டெப் இதுதான். ஸ்டெப் 1 சர்ச், ஸ்டெப் 2 வேர்ல்ட். சபையினுடைய ஒப்புரவாகுதல் முதல், உலக ஜனங்களுடைய ஒப்புரவாகுதல் இரண்டாவது. சோ அப்ப நம்ம ஒப்புரவாகணும்னா நமக்காக ஒப்புரவாக்குறதுக்கு ஒரு நபர் வேணும். ஒப்புரவாக்குறவர் நம்ம கஷ்டங்களை எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். வாசிக்கலாம் எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா? சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இதே எபிரேயர்ல அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல என்ன எழுதுவார்னா, கர்த்தர் இயேசு எவ்விதம் இன்னும் மகா பரிபூரணத்துக்குள் போனாரு அப்படின்னா மனுஷங்களுக்கு வர்ற சோதனைகளை அவர் பட்டு 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 அவரு மெருகேற்றப்பட்டுட்டார். எபிரேயர் 2:10 வாசி. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது. ஓகே, சோமசுந்தரம் பிரதர், இந்த இடத்துல வர்ற உபத்திரவங்கள் எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2வது அதிகாரம் 10வது வசனத்துல வர்ற உபத்திரவங்களினால் அப்படிங்கிற அந்த உபத்திரவங்கள் எதை குறிக்குது? சோ சகோதர சகோதரிகளே, அவருடைய குணலட்சணத்தை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அந்த உபத்திரவங்கள். அவருடைய பரிபூர்ண தன்மையை, அவருடைய கீழ்ப்படிதலை சுட்டி காட்டக்கூடிய பரீட்சை களம் தான் அந்த உபத்திரவங்கள். 2:10 வர்ற அந்த உபத்திரவங்கள். சோ அது சிலுவையாக கூட இருந்தது, அநேக பாடுகளாக கூட இருந்தது, அநேக தியாகங்களாக கூட அது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ அன்பானவர்களே, அப்போ நம்மளுடைய ரட்சகருக்கு பின்னாடி இருக்கிற அந்த திட்டத்தை நீங்க பாத்துக்கலாம். ரட்சகருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த திட்டம் இந்த 5th வால்யூம்ல பேசப்படுகிற ஒப்புரவாக்குதலின் திட்டம் தான். அப்ப இந்த வகையில தான் கர்த்தர் இயேசுவை தேவன் என்ன பண்ணாருன்னா, அவர் சகோதரர்களுக்கு ஒப்பானார். அதாவது சத்திய ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் சகோதரர்கள் சவால்களை எப்படி சமாளிக்கிறாங்கிறத முன்னாடியே ஒருத்தர் டெஸ்டிங் பண்ணியிருக்கிறார், அதுல ஜெயிச்சும் இருக்கிறார். இப்ப நம்ம அவரை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் அவர் மாதிரியே மாறிடுவோம். பிற்பாடு நாம தேவன் கூட என்ன ஆயிடுவோம் அப்படின்னம்னா ஒப்புரவு ஆயிரும். நம்ம முழுவதும் ஆனதுக்கு அப்புறம் சபை நிறைவானதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் நிறைவாகும். சும்மாவே இல்ல, ஏசாயால கூட 53 நாள்ல அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடையன்னு வரும்.
அப்ப இது வந்து சகோதரர்களுக்கு ஒப்பான அப்படின்னு நாம பொருத்தி பார்க்கலாம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 8:17. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சோ அப்ப ஏசாயால இருந்துதான் மத்தேயுல சுட்டி காட்டுறாங்க இந்த விஷயம் தான். சோ அப்ப புரிஞ்சு போச்சு, கர்த்தர் இயேசு எவ்விதம் சகோதரர்களுக்கு ஒப்பானார். ஓகே, உங்கள யாராவது ஒருவர் வாலண்டியர் பண்ணுங்க, எவ்விதம் ஒப்பானார். யார் பேசணும்னாலும் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சகோதரர்களுக்கு ஒப்பானாருங்கிற போது ஒரு சிலர் அவர் யாவே தேவன்கிறாங்க, தப்பு. அவர் தான் மனிதன் சொல்றாரு, அதுவும் தப்பு. சகோதரர்கள்னு சொல்லும் போது அவர் மனுஷனா தானே இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எங்க பார்க்கணும், எந்த வசனத்துல பார்க்கணும், எந்த வார்த்தையை பார்க்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் முயற்சி செய்யுங்க. யாருமே இல்லையா? எபிரேயர் 2:11. எப்படி ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். சரியான ஒரு வசனம். சரி, இப்போ நீங்க இந்த வசனம் சுட்டி காட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க, ஜீசஸ் வந்து சகோதரர்களுக்கு ஒப்பானார், அது சொல்ல வைக்கப்படல, நல்லா ஜீசஸே இப்படி இருக்கிறாரு, அப்ப அவர் சகோதரர் தானே, நம்மள மாதிரி ஒரு பிரதர் தானே, அப்ப ஜீசஸ் வந்து ஒரு மனிதன் தானேன்னு சொன்னா நீங்க எப்படி இதுக்கு பதில் சொல்லுவீங்க? எந்த கோணத்துல இதுக்கு பதில் இருக்கு? காட்டின வசனம் ஓகே, என்ன பதில் சொல்லலாம் இவங்ககிட்ட எல்லாம்? ஏன்னா நம்ம எல்லாரும் தயாராகணும், எல்லாருக்கும் பதில் சொல்ல தயாராகணும். நீங்க சொல்லலாம். கர்த்தர் இயேசு வந்து பிதாவாகிய தேவனுடைய அடுத்த வாரிசு. அவர் எப்படி நமக்கு ஒப்புரவு ஆனாருன்னா அவருடைய குணலட்சணத்தை நம்ம கத்துக்கிறோம் பிரதர். அவருடைய கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய குணலட்சத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட குணலட்சணத்தை நம்ம கத்துக்கிறோம். நம்ம வந்து பாவிகளா இருந்தோம், அப்ப எல்லா உலக மக்கள் எல்லாருமே பாவி. ஆனா நம்ம கத்துக்கிட்டு அந்த பலி சுமத்துறதுனால அவருடைய சகோதரரா நம்ம ஆகுறோம் பிரதர். கர்த்தர் இயேசுவை அன்பு கூர்ந்து அவரோட அடிச்சுவட்டை பின்பற்றி கேக்குதா? ஒரே நிமிஷம். இப்போ வந்து ரேச்சல் சிஸ்டர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு சிஸ்டர் கூட சொல்ல வர்றாங்க. நீங்க அடுத்தது சொல்லலாம் சிஸ்டர். ரேச்சல் சிஸ்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, சொல்லி முடியுங்க சிஸ்டர். அதான் பிரதர், அதாவது அவருடைய குணலட்சணத்தை நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் பிரதர். அவருடைய நம்ம அத நிமித்தம் நம்ம அவரோட வந்து சகோதரரா ஆகுறோம் பிரதர். அந்த பரிசுத்த வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட அடிச்சுவட நம்ம பின்பற்றுறோம் பிரதர். அதனால அவருடைய சகோதரர். ஓகே ஓகே, நன்றி சிஸ்டர், தேங்க்யூ, நல்ல பதில். இன்னொருத்தங்க யாரோ சொல்ல வந்தீங்களே, ஒரு வசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்னொரு வசனமும் அவரு எதுக்கு ஏன் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதுன்னு இருக்கு. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும் படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. ஓகே, இதுதான் நாம படிச்சோம், எபிரேயர் 2:17, கரெக்டுங்களா? இப்ப இதனுடைய இந்த வசனத்தை சுட்டி காட்டிங்க, அவங்களும் இதே வசனத்தை தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல சகோதரர்களுக்குன்னு சொல்லி இருக்கு, நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க பிரதர்? சகோதரர்னா உலகத்துல உள்ள சகோதரர்கள் இல்ல,
கர்த்தர் இயேசுவை அன்பு கூர்ந்து அவருடைய அடிப்படத்தை பின்பற்றி வந்த பாத அங்கத்தினர்கள் தான் சகோதரர்கள். இவங்க உலக மக்கள் எல்லாம் சகோதரர்கள் இல்லைன்னு சொல்லுவேன் பிரதர். கரெக்ட். இந்த பதில் தான் நாங்க எதிர்பார்த்தோம். அதாவது நீதிமான்களாக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்க, அர்ப்பணிச்சு புது சிருஷ்டிகளா இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சகோதரர்கள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பொருந்துகிறவர்களா இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுவுக்கு அடுத்த வாரிசுகள், கர்த்தர் இயேசுவுக்கு அடுத்த வாரிசுகள். கர்த்தர் இயேசு தான் முதல் வாரிசு, அவருக்கு அடுத்த வாரிசுகள். பாவிகளா இருந்த நம்மள தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பினை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, இதுக்கு மேல நம்ம அதிகம் இதற்குள் போக வேண்டாம். நீங்க அந்த அத்தியாயத்தை கொஞ்சம் தீர்க்கமாக படிச்சு பார்த்து சகோதர சகோதரிகள் உங்களுக்குள்ள வேறு விஷயங்களை பேசுவதை விட இந்த காரியங்களை குறித்து நீங்க தெளிவா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். காலத்தை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 6வது அத்தியாயத்தினுடைய பெயர் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? மியூட் அன்மியூட் பண்ணிட்டு. அத்தியாயம் 6. ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தர், தாவீதின் குமாரனும் தாவீதின் ஆண்டவரும். ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யார்கிட்ட கேட்கலாம்? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. என்னுடைய தகப்பனுக்கு நான் குமாரன், ஆனா என்னுடைய தகப்பனுக்கே நான் ஆண்டவராக முடியுமா? ஆம், இல்லை. இது மட்டும் யாராவது பதில் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க பிரதர். என்னுடைய தகப்பனுக்கு நான் குமாரன், ஆனால் என்னுடைய தகப்பனுக்கே நான் ஆண்டவனாக முடியுமா? ஆம், முடியும். நான் உங்களுக்கு பாடம் பகிர இன்னைக்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் இல்லையா? நான் ஆக முடியுமா? ஓகே, இன்னைக்கு எம்சி பண்றாரு இல்லையா? அந்த பிரதரு அவருடைய தந்தைக்கு மகன், ஆனா அதே தந்தைக்கு அவர் ஆண்டவரும் ஆக முடியுமா? ஆண்டவர் ஆக முடியுமா? ஆக முடியும், அப்படிதான் தோணுது. எப்படி ஆக முடியும்? ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட அந்த ராஜ்யத்துல ஆளுகை செய்யும் போது இந்த பூமிய மத்தியஸ்த வகுப்புல ஆக்கும் போது ஆக முடியும் அப்படின்னு தோணுது. அருமை. சரி, இப்ப ராஜ்யம் இல்லைன்னா? ராஜ்யம்ங்கிறதே இல்லைன்னா அப்படி ஆக முடியுமா? நம்ம எல்லாரும் ராஜ்யம் இல்லைன்னா ஆக முடியாது பிரதர். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, நன்றி சகோதரிகளே சகோதரர்களே. ஆமாங்க, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில நாம கவனித்து பார்க்கும்போது அவரு சவுலின் சந்ததியா அப்படின்னா இல்ல. சவுல் பெஞ்சமின் குடும்பம். தாவீது அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார், அருமையான ஒரு ராஜா. அந்த ராஜா கோத்திரம் யூதா கோத்திரம். அந்த கோத்திரத்துக்கே ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. செங்கோல் உன்னை விட்டு பிரியாது அப்படின்னா ராஜரீக ஆசீர்வாதம், ராயல் பிளெஸிங். அதாவது அவங்க கோத்திரம் தான் ராஜகுலத்துக்கு, ராஜகுலம்னே சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ராஜரீகம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு அந்த குலத்துக்கு, அந்த கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்திருந்தார். அந்த கோத்திரத்துலதான் கர்த்தர் இயேசு கூட பிறந்தாருங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதனால அவர் யாரு அப்படின்னா தாவீதின் குமாரன்னு சொல்லுவாங்க. பர்திமேயு குருடன். மார்க் 10வது அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா, மார்க் 10வது அதிகாரம் கடைசி பகுதிகளில் பாத்தீங்கன்னா, ஒரு பர்திமேயுன்னு சொல்லிட்டு ஒரு கண் பார்வையற்றவர், அவரு மேசியா போறாருன்னு சொன்னோன்னு, மேசியா யாரா இருக்கும்? தேவன் தாவீதனுடைய சந்ததியில தான் அவர் வருவாரு, இஸ்ரேல மீண்டும் ஆளுகை செய்யறவர் யூதா கோத்திரத்துல இருந்து தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னு கூப்பிடுவார்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப தாவீதுடைய குமாரன் யாருன்னா கண்டிப்பா
கர்த்தரேசு, அதாவது யோசேப்பு, மரியாளா, இவங்க கோத்திரத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்குள்ள தாவீதுக்குள்ள ஓடின ரத்தம் அவங்களுக்குள்ளயும் ஓடி இருக்கு. அதே பிளட் லைன், அதே குலம் கோத்திரத்துல வர்றாங்க இந்த மரியாள், யோசேப்பு, இவங்க குடும்பம். அப்ப இப்படி வரும்போது அவர் தாவீதனுடைய குமாரன்கிறது பக்கா உறுதி. மாம்சீக ரீதியா கூட பார்க்கும்போது அவர் அந்த ஃபேமிலியில தான் அவங்க ஃபேமிலி வருது. அவங்க ஃபேமிலி லேவி குடும்பமோ அல்லது சிமியோன் குடும்பமோ அல்லது நப்தலி குடும்பமோ கிடையாது. யூதா கோத்திரத்திலேயே வர்றாரு. அதனாலதான் அவருக்கு இன்னொரு பேரு யூதாவின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப இவர் யாரு அப்படின்னா தாவீதின் குமாரன்கிறது ரொம்ப பக்கா. ஆனா நீங்க மத்திய 22 எடுத்துக்கணும். மத்திய 22ல 42 to 45 வசனங்கள் எடுத்து வச்சுக்கணும். 42 to 45. இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர் அங்க நின்னுட்டு அவரு மேல ரொம்ப எரிச்சலா இருக்கிறாங்க. ஜீசஸ் மேல அவரு பேசுறது, அவர் செய்யற அற்புதம், அவருக்கு பின்னாடி போகிற ஃபாலோவர்ஸ், அவருடைய ஜனக்கூட்டம், அவருக்கு பின்னாடி மக்கள் போறதையெல்லாம் பார்க்கும்போது, அவருக்காக கூடி நிக்கிற மக்களை எல்லாம் பார்க்கும்போது பரிசேயர் சதுசேயர்களுக்கு பயங்கர டென்ஷன், கோபம், எரிச்சல். என்ன பண்ணிடுறாங்க, கர்த்தரேசு ஏதாவது ஒரு கேள்வியில அகப்படுத்தணும், இந்த வேதாகமம் சார்பான ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவங்கள அகப்படுத்திடணும் அப்படின்ட்டு விரும்புறாங்க. விரும்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு அந்த மனைவிகள் குறிச்ச விஷயம், அதாவது ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. ஸ்திரீ ஒரு கணவரை, ஒரு ஆண் மகனை மேரேஜ் பண்றாங்க. கணவன் மரிச்சிடுறாரு, இப்ப விதவை. இன்னொரு மனுஷனை இவங்க மேரேஜ் பண்றாங்க, அவரும் மரிச்சிடுறாரு. கடைசியில இந்த மாதிரி 7 பேரை மேரேஜ் பண்ணி 7 பேருமே மரிச்சிடுறாங்க. ராஜ்யத்துல இவன் யாருடைய மனைவியாக இவள் இருப்பா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க தெரியல. ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பெண் கொடுப்பது, கொள்வது, இதெல்லாம் எதுவும் இருக்காது. அங்க தாவீதுக்கே ஆண்டவராக இவர் இருப்பாரு. கிறிஸ்துவ பத்தி என்ன நினைக்கிறீங்க, அது எப்படிப்பட்ட ராஜ்யம் நினைக்கிறீங்கன்னு பேச வர்றாரு. அப்பதான் அவங்க பிடிக்கிறாங்க, தாவீதுக்கே ஒருத்தர் மகனாகவும் தாவீதுக்கே ஒருத்தர் ஆண்டவராகவும் எப்படி ஆக முடியும். அருமையா இந்த ஜாஸ்பர் சர்தியஸ் அப்படிங்கிற ஐடியில இருக்கிற அந்த சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நாமளே ஆண்டவர்களாகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். 6வது அத்தியாயத்தினுடைய கருத்து இந்த முக்கியமான கருத்து தான். இருந்தாலும் நாம் அந்த வசனம் வாசிக்கலாம். மத்திய 22, 42 to 5. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. அவரை ஆண்டவர், தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். நம்ம ஒப்புருவாக்குதலின் மத்தியஸ்தரை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நினைவு கூறுதல் பாடங்கள்ல நாம் அவருடைய பாடு மரணங்கள் குறிச்சு பார்த்தோம், பாடுகள் குறிச்சு பார்த்தோம். பட் அவருடைய அடையாளத்தை நாம இந்த 5th வால்யூம்ல பார்த்துட்டோம். எப்படி, என்ன சிச்சுவேஷன்ல, எப்போ உலக வரலாற்றுல தாவீது கர்த்தரேசுவ ஆண்டவர்னு கூப்பிட்டாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஜோன்ஸ் பிரதர், சோமசுந்தரம் பிரதர், நீங்க யாராவது கூட ட்ரை பண்ணலாம். எப்போ உலக வரலாற்றுல தாவீது கர்த்தரேசுவை ஆண்டவரே அப்படின்னு எப்ப கூப்பிட்டார்? எப்போது கூப்பிட்டார்?
இவங்க 2 பேரும் எப்ப சந்திச்சுக்கிட்டாங்க? வரைக்கும் நீர் என்னுடைய வலது பட்சத்தில் உட்காரும் என்றார். சங்கீதம் 110:1 பிரதர். சங்கீதம் 110:1 பிரதர். 2 பேரும் நீங்க வசனம் சொல்லிட்டீங்க. அந்த சங்கீதத்துல ஜீசஸும் தாவீதும் ஒன்னா பேசிக்கிறாங்களா? ஆமாங்க பிரதர். 110:1. என்ன சம்பவம் அது? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது உட்காரும் என்றார். ஓகே, இப்ப எங்க சந்திச்சாங்க? எந்த இடத்துல சந்திச்சாங்க? எங்க சந்திச்சாங்க? ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் ஒரு இடத்துல சந்திச்சாங்க. யாக்கோபும் தூதனும் சந்திச்சாங்க. சிம்சோனுடைய அப்பாவும் தூதனும் சந்திச்சாங்க. மரியாளும் தூதனும் சந்திச்சாங்க. அந்த மாதிரி தாவீதும் ஜீசஸும் எப்ப சந்திச்சாங்க? இதுதான் யோசனை. சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது குறிச்ச ஆராய்ச்சிக்குள்ள நீங்க கொஞ்சம் கடந்து போங்க. அதாவது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு நாள் தாவீது சாதாரண நபர் கிடையாது. தாவீது சாதாரண நபர் கிடையாது. நாம எல்லாரும் குட் நைட் அப்படின்னு நம்ம பசங்க கிட்ட சொன்னா, ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவோ அப்பாவோ அடிக்கடி வீட்டுல ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா எந்திரிப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நல்லா தூங்கிடுவாங்க. தாவீது இரவும் பகலும் கர்த்தரை தியானிச்ச ஒரு மனுஷன். இரவும் பகலும்னா வாழ்க்கையில ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தேவன் கிட்ட போவாரு. அதே மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் தேவன் கிட்ட போவார். அடிக்கடி அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. சங்கீதம் 63 எல்லாம், நான் ராட்சாமங்களில் உங்களை தியானிக்கிறேன் அப்படிங்குவார். ராட்சாமங்களில் உங்களை தியானிக்கிறேன்ங்குவார். என்ன மனுஷன் தெரியுங்களா தாவீது? என்ன மாதிரியான ஒரு முற்பிதா அவரு. நிறைய பேர் பாவம் செஞ்சு சிக்கிட்டாங்க. யூதாசு, அதுக்கப்புறம் சவுலு, இவங்கெல்லாம் பாவம் செஞ்சு சிக்கினவங்க. பாவம் செஞ்சு தப்பிச்சது யாருன்னா தாவீது மட்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இந்த முற்பிதா, ஒரு நாள் அவருடைய உறக்கத்தில் இருந்தாரா உறக்கத்தில் இல்லாம இருந்தாரா தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பரலோக காட்சி தெரியுது. பரலோக காட்சி தெரியுது. அங்க பார்க்கும்போது ஒருத்தர் நிக்கிறாரு. இவரு ராஜா ட்ரெஸ் போட்டா எவ்வளவு மகிமையா இருப்பாரோ அதை விட பல மடங்கு மகிமையில ஒருத்தரை பாக்குறாரு. அந்த தோற்றம் அவருக்கு தெரியுது. அந்த தரிசனம் அவருக்கு தெரியுது. பார்த்த உடனே இவர்னால அவரை தம்பி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட முடியல. மனுஷரே நீர் யார் அப்படின்னு கேட்க முடியல. அவருடைய தேஜஸ், அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த மகா ஆற்றல், அதையெல்லாம் பார்க்கும்போது தாவீது என்ன நினைச்சிட்டாருன்னா, இவர் நம்மளை விட பெரிய ஆளு அப்படின்னு யோசிச்சுதான் ஆண்டவரே அப்படின்னு அவர் கூப்பிட்டார். தாவீதுடைய கனவு பாருங்க, சொப்பனம் பாருங்க, தரிசனம் பாருங்க, அவர் காண்பிக்கப்பட்ட காட்சி பாருங்க. அப்படியே அவர் பார்க்க ஆரம்பிக்கும் போது பெரிய சிங்காசனம், அந்த சிங்காசனத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது. உன் சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கி போடுற வரைக்கும் என் வலது பக்கத்துல நில்லு மகனே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கிறார். கேட்ட சவுண்ட சங்கீதம் 110 பதிவு செய்யற வேலைதான் முற்பிதாவாகிய தாவீதுக்கு. அப்ப இந்த காட்சியை பார்த்து அவர் எழுதி வச்ச சங்கீதத்தை எழுதி வச்சுக்கிட்டு கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப வருஷம் முன்னாடி உங்க தாவீதை என்ன சொப்பனத்துல பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்கிறாரு தெரியுமா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் உயிர்த்தெழுதல் வந்துச்சுன்னா நான் தான் தாவீதவே எழுப்பணும். அப்ப தாவீதுக்கு நான் அப்பா ஆயிருவேன். அப்ப அவருக்கு ஆண்டவராகவும் நான் மாறிடுவேன் அப்படின்னு பேசுறார். சோ எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கு பாரு. ஓகே,
இப்போ சகோதரி ரேச்சல் நீங்க சொல்லலாம், இவங்க 2 பேரும் எங்க சந்திச்சாங்க? கனவுல பிரதர் தரிசனம் பார்த்தாரு. இப்ப அந்த சங்கீதத்தை நீங்க தனியா வாசிச்சு பாருங்க. இந்த சங்கீதம் 16 இதெல்லாம் தீர்க்க தரிசன சங்கீதம். சில பேருக்கு தான் அந்த பரலோக காட்சியை எல்லாம் பார்த்திருக்காங்க. எசேக்கியேலு, அதுக்கப்புறம் வந்துட்டு சகரியா, தாவீது, இவங்கெல்லாம் அவர் அந்த பயங்கரமான காட்சிகளை பார்த்திருக்கிறாங்க. அந்த கர்த்தர் இயேசுவோட மகிமையை பார்க்கும்போது இவர் என்னை விட 10 மடங்கு 100 மடங்கு பெரிய ராஜா, அதனாலதான் லார்ட் அப்படின்னு கூப்பிட்டார் தாவீது கர்த்தர் இயேசு. ஓகே அன்பானவர்களே, சாரி நமக்கு நேரம் இதாயிடுச்சு. நம்ம ஒரு 7:10 ஸ்டார்ட் பண்ணோம், 8:15 ஆயிடுச்சு. அன்பானவர்களே, நாம இது சார்ந்த ஸ்டடீஸ்ல இருக்கிறோம். பிரதர் இந்த கோணங்களை எப்படி எடுத்துரைக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ஸ்டடி பண்ணணும். அன்பானவர்களே, நீங்க படிச்சுட்டு வாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இந்த அத்தியாயத்துல இருக்கு. ஒரு கேள்வி வேணா நம்ம விடுத்து இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கலாம். கர்த்தர் இயேசு பூமியில பிறந்த போது அவங்க அம்மா விதத்துல சொந்தமா தாவீதுக்கு, இல்ல அப்பா விதத்துல சொந்தமா, எதுல பொருத்தமாக வேதமானவர்கள் நாம் பார்க்கிறோம்? கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் தேவன் தாமே நம்மை வழிநடத்துவாராக. தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரத்துல நாம் சந்திப்போம். ரொம்ப நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.